வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, சாவுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துருவான். ஒரு பெண் இன்னும் 20 வருடம் கழித்தும் இவர்கள் நமக்கு தேவைப்படலாம் என்று அந்த பிடியை கையிலே வச்சிருப்பான். உறவுகளை பலப்படுத்துவதற்கான சக்தி ஆணிடம் இல்லை, பெண்ணிடம் தான் இருக்கு. அதனாலதான் ஆம்பளைக்கு உறவை சொல்லி வளர்க்கறதே கிடையாது. தம்பி விட்டாதப்பா, தம்பி பாத்துக்கப்பலாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்க்கறதுக்கு ரீசன் என்ன? பெண்ணுக்கு தான் இயல்பிலேயே உறவை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உறவை மேம்படுத்துகிற சக்தியும் உறவை வளர்க்கிற சக்தியும் ஒரு பெண்ணிடம் இயல்பாகவே இருக்கிறது. திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் அட்வான்டேஜ். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே இந்த சினிமால காட்டுற மாதிரி அழுவாங்க. அழுது முடிச்சோடனே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருவாங்க. இந்த வீட்டுல அது இது வரைக்கும் பார்த்திராத மனிதர்கள், பார்த்திராத இடங்கள், பார்த்திராத புழக்கம், பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும். வேரோடு பிடுங்கி அந்த பெண் இன்னொரு வீட்டில் நடப்பட்டாலும் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக ஒரு பெண் இருக்க முடியும். ஒரு ஆணால் ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல போய் இருக்க முடியாது. இது சப்ஜெக்ட் டு கன்சிடரேஷன். கொழுந்தியா இருந்தா 2 நாள் இருக்கலாம். ஓகே, மேடையில் பலமாக சிரித்தது யார் என்று தெரியவில்லை எனக்கு. A man can't do. அது அவனுடைய பலவீனம். இதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுது. முட்டாள்தனமாக ஆண் கோபப்படுகிறானே, ஆண் முட்டாள் தானே, அப்படிதான் கோபப்படுவான். அதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய முட்டாள்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் பெண்ணின் அறிவு. பெண்ணுடைய குழந்தைத்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் ஆணின் அழகு. இதைத்தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். There is a difference in that. அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன். 1000 காலமாக அடுப்படியிலே இருக்கிறார்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றோம். சமையல்லாம் யாரு? அம்மா சமையல், அக்கா சமையல், பொண்டாட்டி சமையல், நண்பர்கள் தோழிகள் சமையல். ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக அடுப்படியிலே பெண் இருந்திருக்கிறாளே, உலகத்தின் மிகச்சிறந்த பாப்புலரான ஒரே ஒரு சமையல்கார பெண்மணி சொல்லிருங்க பாப்போம். யாரா ஒருத்தங்க இருக்காங்களா? நலந்தா மிகப்பெரிய சமையல்காரன். இன்னைக்கு ஹோட்டல்ல பெரிய செஃப் முழுக்க ஆம்பளை தான். யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாம ஆம்பளை கிட்ட போட்டி போட்டதுனால உங்களுக்கு சம்பந்தமான துறையை பயில கொண்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. உலகின் மிகப்பெரிய எத்தனை ஆண்டு கால அனுபவம் இது. என் தாய் சமைக்கிறாள், என் பாட்டி சமைத்தால், எல்லாரும் சமைச்சாங்க. பெண்கள் அடுக்கலையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மை. ஆனாலும் அவளுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு ஆண் கையிலே கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. டிவியில வந்து சமைக்கிறவங்க கூட ஆம்பளை தான் சமைக்கிறாங்க. பாருங்க, நலபாகம் என்றுதான் சொல்லுகிறோம். வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, இதிகாசத்தை எடுத்து பார்க்கிற போது, பெரிய புராணங்களை எடுத்து பார்க்கிற போது மிகப்பெரிய சமையல்காரனாக இருந்தவன் யார் என்று பார்த்தால் ஆணாக இருக்கிறான். எப்படி? ஒரு பெண்ணுக்கு தானே இயல்பிலே சக்தி இருந்துச்சு, ஆம்பளைக்கு சமைக்க தெரியாங்கிறதானே சொல்லப்பட்ட அறிவு கிடையாது. ஆணுக்கு சமையல் அறிவு நிறைய உண்டு. அதனாலதான் ஆம்பளையால சாப்பாட்டுல அவ்வளவு குறை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பெண் எளிதில் குறை கண்டுபிடிக்க மாட்டான். நான் சொல்லுவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான சப்பை கட்டு இல்ல, நான் பேசுவது அறிவியல். ஒரு பெண்ணை ஆணும் ஒரு ஆணை பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்தியாவுக்கு அது ரொம்பவே முக்கியம். நாம சொல்லிட்டு இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த 2020 அதுதான். அவர் ஒரு அணுவிஞ்ஞானிங்கிறதுனால அவர் டேட்டு குறிச்சிட்டார் போல நம்மளா நினைச்சுக்கிறோம். இந்திய தேசத்தை பொறுத்தவரை இதுவரை பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்து வந்திருக்கின்றன. சமீபத்திய வருடங்கள் வரை ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவு தேச விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதானே இப்பதான் பிள்ளைங்களா படிக்குது நிறைய. ஒரு 20 வருஷமா அல்லது ஒரு 15 வருஷமா 20 வயது பெண்ணினுடைய அறிவும் சமூக விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட வேண்டும். ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவும் ஒரு 20 வயது பெண்ணினுடைய அறிவும் ஒரு சேர தேச விருத்திக்காக பயன்படுவதுதான் 2020. அதான் முக்கியம். ஒரு ஆணை ஒரு பெண் அறிவாக பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் அறிவாக பார்க்க வேண்டும். அதுதான் ஆண் பெண் யார் பலசாலின்னு முடிவு செய்யும். ஒரு பெண்ணை சதையாக பார்க்கிற மனோநிலையிலிருந்து ஆண்கள் வெளியேறுகிற போது ஒரு பெண் ஆணை அறிவாக பார்ப்பார். ஆம்பளை மொரடன் முட்டாள், ஆம்பளை மொரடன் தான். முதல்ல பெண்கள் அதை ஒத்துக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். men is an animal, women is a refined animal. எவனை கடிச்சா திருப்பி கடிக்க மாட்டான்னு பொம்பளை பிள்ளை தெரியும். பயலுக்கு அதெல்லாம் தெரியாது. வள்ளுன்னு போய் கடிச்சு போடும், அப்புறம் போட்டு மிதிச்சாங்கன்னா வாங்கிக்கலாம். தட் இஸ் வை. அதனாலதான் குடும்ப பொறுப்பையும் கல்லாச்சாவியும் உங்க கையில கொடுத்துட்டு கஷ்டத்தை மட்டும் ஆம்பளை ஏத்துக்கிறான். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பெண்களுக்கு பயங்கரமான சாக்ரிஃபைஸ். அடே அப்பா அப்படிலாம் சொல்றமே. ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் சொன்னா பெண்களுக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கிறதுக்கே பொதுவாக சொல்றது இல்ல. எனக்கு அப்படி ஒன்றும் கவலை எல்லாம் கிடையாது. எனக்கு பொம்பளை ஓட்ட அதிகம், எனக்கு நல்லா தெரியும். அதனால பயப்படாம சொல்லிடுறது நான். அப்படின்னு சொல்ற பிரிக் ரிப்போர்ட் சொல்லுது இந்தியா has a edge over it. காரணம், இன்னும் 7 வருடம் கழித்து பார்க்கிற போது இந்தியாவிலே பணி செய்கிற வயதில் இருக்கிறவர்கள் உலகிலேயே இளைஞர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படும். இப்படி ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒட்டுமொத்த உலகமும் உங்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறது. பட் வாட் we are talking, வெறும் 7000 சம்பளம் பேசுறோமா? ஏத்த விட்டு வனஜா பேசுறோமா?
பக்கத்து வீட்டு பையன் வண்டி வாங்கிட்டான்னு பேசுறமா? அந்த காலேஜ்ல எல்லாம் லீவ் அடிக்கடி விடுறாங்கடா அப்படிங்கிறமா? நாம் பேச வேண்டிய விஷயம் வேறு. We have to get the diplomas. படிச்சு முடிச்சவனே வேலைக்கு உள்ள போகணும். நீங்க you have to. நீங்க வேலைக்கு போறதுக்காக மட்டும் நான் சொல்லல, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணுமே. இந்தியா நீட் மோர் மிடில் லெவல் மேனேஜர்ஸ். இந்தியா நீட் மோர் ஆண்டர்பிரினர்ஸ். தயவு செய்து ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல கட்டாயமா நீங்க ஜெயிச்சு உள்ள போங்க. போய் 3 வருஷத்துல நீங்கள் சொந்த கம்பெனிகள் தொடங்கணும். அதுதான் முக்கியம். That is the most important thing. இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர் சந்தையை வைத்திருக்கிற இந்திய தேசம் முதலாளிகளை வைத்திருக்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. 2000க்கு பிறகு the business mechanism speaks. உலகின் மிகப்பெரிய மேலாண் விற்பனர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இன்றைய சூழலில் ஒரு வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்த தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயம் முதலீடு அல்ல, கஸ்டமர் பேக்கிங் என்று சொல்லுகிறார். வாடிக்கையாளர் பின்புலம். நீ எவ்வளவு வாடிக்கையாளர்களை வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் இன்றைக்கு ஒரு வியாபாரமோ ஒரு தொழிற்சாலையோ அது ஒரு தொழில்நுட்ப உத்தியோ வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது. உலகில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத எண்ணிக்கையில் இந்தியாவில் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். திங்க் அபவுட் இட். 106 கோடி பேர்ல 52 கோடி பேர் வாடிக்கையாளர். வேற எந்த நாட்டிலும் கிடையாது. சைனால இவ்வளவு வாடிக்கையாளர் கிடையாது. எல்லாமே விக்கிறவன் தான். மிடில் லாண்ட் சைனா இன்னமும் பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கு. ஷாங்காயும் பெஞ்சிங்கையும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி 520 கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ட்ரெயின் விட்டுட்டா வல்லரசெல்லாம் ஆயிட முடியாது. நீங்க எல்லாம் எவனுக்கும் பயப்பட வேண்டாம். நல்ல சந்தோஷமா திமிரோடு இருக்கலாம், தப்பே இல்லை. ஞான செருக்கோடு இருப்பதில் எந்த தவறும் இல்லை. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த ஞான செருக்குன்னு சொல்ற. செருக்கு எப்ப வரணும்? ஞானம் இருக்கும் போது வரணும். கர்வம் அழகு. கண்டவனும் கர்வமா இருந்தா அழகு இல்ல. கமலஹாசன் கர்வமா இருந்தா தான் அழகு. கர்வத்தோடு இருந்தா ஞானத்தோடு இருந்து அர்த்தம். யூ டோன்ட் வரி அபவுட் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். நீங்கள் உருவாக்க வேண்டிய கட்டியமைக்க வேண்டிய இந்தியா இன்னமும் உங்களுக்காகத்தான் காத்திருக்கு. இவ்வளவு பெரிய வாடிக்கையாளர் ஸ்பேஸ் நாம வச்சிருக்கோம். 60 கோடி வாடிக்கையாளர்கள் ஏறக்குறைய. உலக நாடுகள் அதனுடைய எல்லா கம்பெனியும் கொண்டாந்து இங்க கடை போட்டுருச்சு. எல்லா கம்பெனி இங்க இருக்கு. இன்னைக்கு என்ன இல்ல சொல்லுங்க? பியூட்டி இண்டஸ்ட்ரியா வெளிநாடு இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா வெளிநாட்டு கம்பெனி இருக்கு. திங்கிற சிக்கன்ல தொடங்கி எடுத்து போற இலை வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. 90 மட்டும் ஏதோ சித்தநாதன் கையில இருக்குது முருகன் புண்ணியத்துல. இல்ல அதையும் எப்படி செய்யலாம்னு சீனாக்காரன் கண்டுபிடிச்சு குறுக்க வந்தாலும் வருவான். நம்ம கூட சீனா 90 பான்னு எடுத்து பூசுவோம். ஊர் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, காசு இல்லாம கிடைக்கிற கழுத விட்டையை கூட வாங்கிமா நம்ம பயிலுங்க. அது மாதிரி ஒரு மனோநிலை. We should respect the own product. சொந்த தயாரிப்புகளை உருவாக்குவதற்கான சிரத்தையினுடைய முதல் படிதான் நீங்க வேலைக்கு சேருவது. I see you as that only. உலகத்துல இந்தியனுக்கு மட்டுமே ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை எடுத்து நிறுத்துவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்ககிட்ட அவ்வளவு கஸ்டமர் இருக்கு சார். உங்களுக்கு பழக்கமே இல்லாத பீஸா உங்களால விற்க முடியும்னா அவனுக்கு பழக்கம் இல்லாத இட்லி அவனுக்கு வீங்க, சுங்குடி சேலை வீங்க, காஞ்சிபுரம் பட்டு வீங்க, புதுசு புதுசா கண்டுபிடிச்சு வீங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாப்ட்ல கண்டுபிடிச்ச முழுக்க இந்தியன். நீங்க விடுற செயற்கைக்கோள் பின்னால் இருக்கக்கூடிய எல்லா மூலையும் நாசால இந்த இந்தியா தான் இயங்குது. பென்டகன்ல உட்கார்ந்துட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்க முழுக்க இந்தியா. எல்லாம் அவனுக்கு பேர். டிரைவர் மட்டும் நம்ம கார் ஓட்டும். When do we ownership? Let us buy BMW for India. Let us buy Benz for India. Let us buy Volkswagen for India. Let us buy America for India. Why not? வீடுதோறும் ஒரு விமானம் நடத்துங்கள். சும்மா குப்பை போட்டு வைப்போம், என்ன தப்பு? அம்மாவை அழைத்து போக சொந்த கிராமத்திற்கு ஹெலிகாப்டர் அனுப்ப வேண்டும் என்ற திமிர் வேண்டும் எனக்கு. We deserve it. உலகின் மிகப்பெரிய தேசம், அறிவாளிகளை வைத்திருக்கக்கூடிய தேசம், 60 கோடி வாடிக்கையாளர்களை வைத்திருக்க தேசம், ஒரு தயாரிப்பு இல்லாத தேசம். யோசிச்சு பாருங்க. உலகின் மிகப்பெரிய சினிமா படைப்பு எங்க இருக்கிறது? உலகில் அதிகமான சினிமா எடுக்கிற தேசம் இது இந்தியா. நீங்க பயன்படுத்துற ரெட் கேமரா உங்கோட்டா, ரஜினிகாந்த் மட்டும் நம்மோட்டு. ஆவிட் உங்கோட்டா, எஃப்சிபி உங்கோட்டா, மெஷின் உங்கோட்டா, கேமரா உங்கதா, ஏதாவது நம்மது இருக்கா? லென்ஸ் யூவி லென்ஸ் நம்மோட்டதா? பிட்ரெட் பியூட்ரெட்னு 7ஆம் கிளாஸ்ல இருந்து லேப்ல படிச்சிரும். ஏதாவது நம்மோட்டா? மார்க்கெட் நம்மோட்டு, தியேட்டர் நம்மோட்டு, பணம் கொடுக்கிறவன் ஏழை இந்தியன், படம் பார்க்கிறவன் ஏழை இந்தியன், நடிக்கிறவன் ஏழை இந்தியன், எல்லாம் நம்ம. ஆனா ப்ராடக்டா நம்ம ப்ராடக்டா? We are the biggest producers of cinema in India. உலகின் மிகப்பெரிய சினிமா தயாரிப்பு இந்தியாவில் தான் நடக்கிறது. That is why you used to say, ஆஸ்கர் விருதை விட மிகப்பெரிய விருது இந்தியாவுடைய தேசிய விருது தான். உலகத்தின் அதிகமான சினிமா ரசிகர்கள் இருக்கக்கூடிய தேசத்துல எந்த விருது கொடுக்கிறானோ அந்த விருது தான் பெரிய விருது. ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த விருதுங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட தேசிய விருது தான். அதுக்கப்புறம் தான் ஆஸ்கர். இந்தியாவில தானே அதிக ஃபேன்ஸ் இருக்கும், எல்லாம் இங்கே தானே இருக்கு. ஆனா அப்பயும் கூட நம்ம ஆளுகளுக்கு ஆஸ்கர் வாங்கினா தான் கை தட்டுவோம். ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா தேசிய விருது தெருல கிடக்கு பாருங்க.
சுய அடையாளம் மீது பெரிய மரியாதையும் கர்வமும் இருக்க வேண்டும். நான் யார் என்பது குறித்த இருமாப்பு என்னிடம் இல்லாத வரை என்னால் என்னை யார் என்று சரியாக பிரசன்ட் பண்ண முடியாது. Please believe yourself better. இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கைகள் தான் இங்கு உட்கார்ந்திருப்பது. முதல்ல கூட நண்பர் ஒருத்தர் கேட்டார், இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? நீ அரசியலுக்கு வாங்க வர வேண்டாம், உங்க சொந்த விருப்பம். கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போவோம், கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போவோம். எவன் சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கிறனா. எவர் சொல்வதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. நான் சொல்வது அத்தனையும் சரியா இருக்கணுங்கிற அவசியம் இருக்கா? எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிற மனோநிலை தான் மிகவும் முக்கியம். நீ யாரா நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்தப்ப நீங்க தீர்ப்பே சொல்றதுன்னு பெரிய விமர்சனம் சொல்லுவாங்க. நானும் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் என்ன தார்பாயி சொம்புலாம் வச்சல, என்கிட்ட ஆலமரம் இல்ல, நான் பஞ்சாயத்து போர்டு தலைவரும் இல்ல, என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுவது மட்டும்தான் என் வேலை. முடிவுக்கு வர வேண்டியது உங்கள் வேலை. தொடர்ந்து உங்களை முட்டாளாக வைத்திருப்பது என் வேலை அல்ல. சிந்திக்க வைப்பது மட்டும்தான் சின்சியரா இருக்க வேலை. ஐ வாண்ட் லீடர்ஸ் டு ஃபாலோ. ஐ டோன்ட் வாண்ட் தொண்டர்களின் பின்னால வரணுங்கிற அவசியம் இல்லை. அரசியலுக்கு நீங்க வாங்க வராம போங்க, முதல்ல ஓட்டு போடுங்க. ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா மாப்பிள்ள எலெக்ஷன் தான் ஜாலியில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு அப்புறமா அரசியல் விமர்சிக்கிறது. இவ்வளவு ஊழலாம்டா, பார்லிமெண்ட்லாம் அடிச்சுக்கிறாங்கடா, வடதிங்கிறாங்கடா. இவங்க போய் பார்லிமெண்ட் பார்த்த மாதிரி. அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் ரொம்ப ஈஸில. இட் இஸ் வெரி ஈஸி டு சே சம்திங் இஸ் ராங். அரசியல் ஒரு சாக்கடை, அதனால நான் போக மாட்டேன். உங்களை தான் கூப்பிட்டாங்க சார், அரசியலுக்கு போனா அது வேணும் இது வேணும், போய் பார்லிமெண்ட்ல பாருங்க சார். இப்படி கேள்வி எழுப்புகிற எல்லா இடமும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், தமிழகத்துல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க, பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க சொல்ற மாதிரி இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு பேர் வந்தான்னு சொல்லுங்க, இல்லாம போன கஷ்டப்பட்டு வந்த எவ்வளவு பேர் சொல்லுங்க. வாங்க நீங்களும். அரசியலுக்கு வருதல் வராமல் இருத்தல் என்பது தனி மனிதர்களுடைய சொந்த விருப்பு சார்ந்த விஷயம். அரசியலை வைத்து தான் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அரசியலை வச்சும் சொல்லலாம், தப்பில்லை. ஆனா ஓட்டு போடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டு பத்தி இளைஞர்கள் இருக்கிறதுனால ஒரே விஷயம் சொல்லிடுறேன், அது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கும். அப்படிதான் நினைக்கிறோம், ஓட்டு போடுறது என் உரிமை, பேச்சு என் உரிமை, கருத்து என் உரிமை மாதிரி ஓட்டு போடுறது உங்க உரிமை இல்ல. இட் இஸ் யுவர் ஸ்டாச்சுட்டரி டியூட்டி, ஜனநாயக கடமை. நீங்க தான் வரிசையில போய் நிக்கணும், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காட்டி ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும், வெயில்ல போய் நிக்கணும், மைய குத்தி ஓட்டு போடணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு போடணுமாடா அப்படின்னு கேட்காங்க. தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு உத்தி அது மட்டும்தான். நீங்கள் ஜனநாயகவாதி என்று நிரூபிப்பதற்கான ஒரே சாட்சி அது மட்டும்தான். அதனால ஓட்டு என்னுடைய அடிப்படை உரிமைன்னு தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஓட்டு என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை, அதை நிறைவேற்றுவது நம்முடைய உரிமை. இன் ஒன் வே. அண்ட் ஃபைனலி அந்த புள்ள கேட்டுச்சு, ஆண் பெண் அண்ணமா கேட்டீங்க. அடுத்து இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள் ஆண்களா பெண்களா? இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியாது, பட் ஒன்னே ஒன்னு சொல்றேன், பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டடம் தான் ஆண். முதல்ல அதை புரிஞ்சுக்க. பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் ஆண். இந்த பொதுவா ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு யாட்சிக்கு வச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நான் பாத்திருக்கேன், அவருக்கு மஞ்சள் சட்டைனா ரொம்ப பிடிக்கும், சிக்கன் கொஞ்சம் பெரட்னாப்ல வச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, அவங்க அக்கா மகளை பத்தி பேசினா ஒரு கோவம் வந்துடும். இதான் கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல். அவ தங்கச்சியை பத்தி பேசினா மட்டும் இவளுக்கு கோவம் வந்துடும். இது எல்லா பொண்ணுங்களுக்கு வர்ற கோவம் தான். இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவளுக்கு சுடிதார் ரொம்ப பிடிக்கும், இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சிருக்கிறார். இதான் நாம ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் குறித்து வைத்திருக்கிற இலக்கணம். ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் புரிந்து கொள்வதுதான். அதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்வதும். ஒரு ஆண் என்பவன் ஒரு மிருகம், பெண் என்பவள் ஒரு ரிஃபைன்டு மிருகம், அவ்வளவுதான். ஒரு ஆண் இஸ் an animal, women is a refined animal. ஆணினுடைய யதார்த்த பலங்கள் டிஃபால்ட் அட்வான்டேஜஸ் என்று சில இருக்கிறது. ஆனா பெண்கள் பெரும்பாலான நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், அந்த டிஃபால்ட் அட்வான்டேஜ் மாதிரி நான் பண்ணிட்டா ஆணுக்கு இணையாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நீ பைக் ஓட்டியா, நானும் பைக் ஓட்டுறேன். ஆண் பைக் ஓட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் பைக் ஓட்டிட்டாங்கன்னு ஒரு பெண் முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆணுடைய டிஃபால்ட் அட்வான்டேஜ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்குரிய இயல்பான அழகியல் குணம் என்று சில இருக்கிறது. ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. சில அறிவியல் உண்மைகள். ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, சாவுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துருவான். ஒரு பெண் இன்னும் 20 வருடம் கழித்தும் இவர்கள் நமக்கு தேவைப்படலாம் என்று அந்த பிடியை கையிலே வச்சிருப்பான். உறவுகளை பலப்படுத்துவதற்கான சக்தி ஆணிடம் இல்லை, பெண்ணிடம் தான் இருக்கு. அதனாலதான் ஆம்பளைக்கு உறவை சொல்லி வளர்க்கறதே கிடையாது.
தம்பி விட்டுறாதப்பா, தம்பி பாத்துக்கப்பலாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்க்கறதுக்கு ரீசன் என்ன? பெண்ணுக்கு தான் இயல்பிலேயே உறவை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. உறவை மேம்படுத்துகிற சக்தியும் உறவை வளர்க்கிற சக்தியும் ஒரு பெண்ணிடம் இயல்பாகவே இருக்கிறது. திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் அட்வான்டேஜ். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி முடிச்சோடனே இந்த சினிமால காட்டுற மாதிரி அழுவாங்க. அழுது முடிச்சோடனே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருவாங்க. இந்த வீட்டுல அது இது வரைக்கும் பார்த்திராத மனிதர்கள், பார்த்திராத இடங்கள், பார்த்திராத புழக்கம், பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும். வேரோடு பிடுங்கி அந்த பெண் இன்னொரு வீட்டில் நடப்பட்டாலும் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக ஒரு பெண் இருக்க முடியும். ஒரு ஆணால் ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல போய் இருக்க முடியாது. இது சப்ஜெக்ட் டு கன்சிடரேஷன். கொழுந்தியா இருந்தா 2 நாள் இருக்கலாம். ஓகே, மேடையில் பலமாக சிரித்தது யார் என்று தெரியவில்லை எனக்கு. A man can't do. அது அவனுடைய பலவீனம். இதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுது. முட்டாள்தனமாக ஆண் கோபப்படுகிறானே, ஆண் முட்டாள் தானே, அப்படிதான் கோபப்படுவான். அதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய முட்டாள்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் பெண்ணின் அறிவு. பெண்ணுடைய குழந்தைத்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் ஆணின் அழகு. இதைத்தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். There is a difference in that. அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன். 1000 காலமாக அடுப்படியிலே இருக்கிறார்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றோம். சமையல்லாம் யாரு? அம்மா சமையல், அக்கா சமையல், பொண்டாட்டி சமையல், நண்பர்கள் தோழிகள் சமையல். ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக அடுப்படியிலே பெண் இருந்திருக்கிறாளே, உலகத்தின் மிகச்சிறந்த பாப்புலரான ஒரே ஒரு சமையல்கார பெண்மணி சொல்லிருங்க பாப்போம். யாரா ஒருத்தங்க இருக்காங்களா? நலன் தான் மிகப்பெரிய சமையல்காரன். இன்னைக்கு ஹோட்டல்ல பெரிய செஃப் முழுக்க ஆம்பளை தான். யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாம ஆம்பளை கிட்ட போட்டி போட்டதுனால உங்களுக்கு சம்பந்தமான துறையை பயில கொண்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. உலகின் மிகப்பெரிய எத்தனை ஆண்டு கால அனுபவம் இது. என் தாய் சமைக்கிறாள், என் பாட்டி சமைத்தால், எல்லாரும் சமைச்சாங்க. பெண்கள் அடுக்கலையை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மை. ஆனாலும் அவளுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு ஆண் கையிலே கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. டிவியில வந்து சமைக்கிறவங்க கூட ஆம்பளைங்க தான் சமைக்கிறாங்க. பாருங்க, நலபாகம் என்றுதான் சொல்லுகிறோம். வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, இதிகாசத்தை எடுத்து பார்க்கிற போது, பெரிய புராணங்களை எடுத்து பார்க்கிற போது மிகப்பெரிய சமையல்காரனாக இருந்தவன் யார் என்று பார்த்தால் ஆணாக இருக்கிறான். எப்படி? ஒரு பெண்ணுக்கு தானே இயல்பிலே சக்தி இருந்துச்சு, ஆம்பளைக்கு சமைக்க தெரியாங்கிறதானே சொல்லப்பட்ட அறிவு கிடையாது. ஆணுக்கு சமையல் அறிவு நிறைய உண்டு. அதனாலதான் ஆம்பளையால சாப்பாட்டுல அவ்வளவு குறை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பெண் எளிதில் குறை கண்டுபிடிக்க மாட்டான். நான் சொல்லுவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான சப்பை கட்டு இல்ல, நான் பேசுவது அறிவியல். ஒரு பெண்ணை ஆணும் ஒரு ஆணை பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்தியாவுக்கு அது ரொம்பவே முக்கியம். நாம சொல்லிட்டு இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த 2020 அதுதான். அவர் ஒரு அணுவிஞ்ஞானிங்கிறதுனால அவர் டேட்டு குறிச்சிட்டார் போல் நம்மளா நினைச்சுக்கிறோம். இந்திய தேசத்தை பொறுத்தவரை இதுவரை பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்து வந்திருக்கின்றன. சமீபத்திய வருடங்கள் வரை ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவு தேச விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதானே இப்பதான் பிள்ளைங்களா படிக்குது நிறைய. ஒரு 20 வருஷமா அல்லது ஒரு 15 வருஷமா 20 வயது பெண்ணினுடைய அறிவும் சமூக விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட வேண்டும். ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவும் ஒரு 20 வயது பெண்ணினுடைய அறிவும் ஒரு சேர தேச விருத்திக்காக பயன்படுவதுதான் 2020. அதான் முக்கியம். ஒரு ஆணை ஒரு பெண் அறிவாக பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் அறிவாக பார்க்க வேண்டும். அதுதான் ஆண் பெண் யார் பலசாலின்னு முடிவு செய்யும். ஒரு பெண்ணை சதையாக பார்க்கிற மனோநிலையிலிருந்து ஆண்கள் வெளியேறுகிற போது ஒரு பெண் ஆணை அறிவாக பார்ப்பார். ஆம்பளை மொரடன் முட்டாள், ஆம்பளை மொரடன் தான். முதல்ல பெண்கள் அதை ஒத்துக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். men is an animal, women is a refined animal. எவனை கடிச்சா திருப்பி கடிக்க மாட்டான்னு பொம்பளை பிள்ளை தெரியும். பயலுக்கு அதெல்லாம் தெரியாது. வள்ளுன்னு போய் கடிச்சு போடும், அப்புறம் போட்டு மிதிச்சாங்கன்னா வாங்கிக்கலாம். தட் இஸ் வை. அதனாலதான் குடும்ப பொறுப்பையும் கல்லாச்சாவியும் உங்க கையில கொடுத்துட்டு கஷ்டத்தை மட்டும் ஆம்பளை ஏத்துக்கிறான். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பெண்களுக்கு பயங்கரமான சாக்ரிஃபைஸ். அடே அப்பா அப்படிலாம் சொல்றமே. ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் சொன்னா பெண்களுக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கிறதுக்கே பொதுவாக சொல்றது இல்ல. எனக்கு அப்படி ஒன்றும் கவலை எல்லாம் கிடையாது. எனக்கு பொம்பளை ஓட்ட அதிகம், எனக்கு நல்லா தெரியும். அதனால பயப்படாம சொல்லிடுறது நான். அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க, அங்கிருந்து வந்து அப்படியே ஒத்தாளா வந்து ஒரு குடும்பத்தை நின்று நறுவத்தி வழி நடத்தி முன் சென்று பின் சென்று டிவி விளம்பரம் காட்டுறப்ப கூட அந்த குடும்பமே அந்த புள்ள போறதுக்கு தான் அழுவும். ஏன் பையனை கட்டி கொடுக்குறாளே அவனுக்கு அழுதா என்ன? அவன் மட்டும் என்ன பாவமா என்ன? அவனுக்கு அழுவே மாட்டாங்க, தொலைஞ்சிச்சு சனிங்கிற மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் 27 வயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கும். இந்திய சூழலிலே எந்த காலகட்டத்தில் ஒருவனுக்கு திருமணம் செய்யப்படுகிறது? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக காலூன்றிய பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அறிவு முதிர்ச்சி பெற்ற பிறகு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது.
வாழ்வியலுடைய நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை அவன் பெற்ற பிறகு அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அப்படியாக 27 வயதிலே பொருளாதார தன்னிறைவு, தனிமனித தன்னிறைவு, சமூக அந்தஸ்து உள்ளிட்ட விஷயங்களை அவன் பெறுவதற்காக எத்தனை மனிதர்கள் உழைத்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, பக்கத்து வீட்டு தாத்தா, டீச்சரு, ரோசி மிஸ், எவ்வளவு பேர் நண்பர்கள், எவ்வளவு மனிதர்களுடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் அந்த 27 வயது இளைஞனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் அவனுக்கு சேர்த்து உருவாக்கி அவ்வளோத்தையும் பண்ணி 27 வயசு பையனுக்கு 27ஆம் தேதி ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 28ஆம் தேதி காலையிலேருந்து அந்த பையன் சம்பாதிக்கிற அவ்வளவு அந்த பிள்ளைக்கு தான். இது என்ன நியாயம் யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் தாங்க. 27 வயசு வரைக்கும் அவன் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த உலகமே கஷ்டப்பட்டிருக்கு. ஆனா மறுநாளே அவனும் அவன் சார்ந்த அத்தனையும் அந்த பெண்ணுக்கு அதற்கு ஒரு ஆண் தயாராக இருக்கிறான். ஆணும் தியாகி தான். தயவு செஞ்சு பெண்கள் அதை புரிஞ்சுக்கணும். என்னைக்காவது யோசிச்சிருக்கானா இந்த புள்ள என்ன என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா கேட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளோத்தையும் கொடுத்துருவான். ஆம்பளைக்கு அது தோணாது. தட் இஸ் வை செட் இஸ் an animal. ஆணுக்கு அது தோணவே தோணாது. ஏன் நான் இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்? வை? அடுத்த நாள் இருந்து சமூகமே அதை அனுமதிக்கிறது. அவளுக்கு தான் முதல் உரிமை, தாய்க்கு கூட 2வது உரிமை தான். அந்த பொண்ணு நினைச்சா தான் நடக்கும். நல்லது கெட்டது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அத்தனையும் அந்த பெண்ணுக்காக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி 27 வயது, ஒரு வகையில பார்த்தா 27 வயது வரை அவனுக்காக உழைத்த மக்களுக்கு அவன் செய்கிற துரோகம் அது. ஆனா அந்த சமூகம் அதை அழகாக சித்தரித்திருக்கிறது. எப்படி பெண் ஒரு தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறாளோ அப்படியே ஒரு ஆணும் தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறான். ஆண் கொஞ்சம் கரடு முரடு அப்படிங்கிறதுனால அவனுடைய தியாகங்கள் அவன் கோப பேச்சில் அடிபட்டு போகின்றன. ஆணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஒரு பெண் நேசிக்க வேண்டும். பெண்ணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஆண் நேசிக்க வேண்டும். இதுல நீயா நானாக்கு வேலையே கிடையாது. நீயும் நானுக்கு மட்டும்தான் வேலை. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. பழைய டேலாக் தான். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. ஆம்பளை கொஞ்சம் கோழதான். திருமணமான பெண்களை கேட்டா தெரியும். வெளியில தான் சீன் எல்லாம் போடுவாங்க. பிரச்சனை வந்தா பொண்டாட்டிகிட்ட போயிட்டு ஐயோன்னதெல்லாம் மனைவிகளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உள்ள போனா கொல்லி போச்சு, நிலம் போனா சொத்து போச்சு, உள்ளது போச்சுன்னா உறவு போச்சு, சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னு அதுக்கு தான் சொல்றான். தட் இஸ் வை ஒரு ஆண் தன் வாழ்வே என் தாய்க்கு பிறகு இவள்தான் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். ஆணனுடைய இந்த அழகியலை எத்தனை பெண்கள் கவனித்திருக்கிறீர்கள்? ஆணனுடைய இந்த குழந்தைத்தனத்தை, இந்த கோழைத்தனத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய வீரத்தை, வேகத்தை, அறிவை, புத்திசாலித்தனத்தை ரசிக்கிற நீங்கள் எத்தனை முறை அவனுடைய கோழைத்தனத்தை, அவனுடைய அசிங்கத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய கோமாளித்தனத்தை ரசித்தீர்கள்? அதே போல் உங்கள் மனைவியினுடைய அல்லது உங்கள் தோழியினுடைய, உங்கள் சகோதரியினுடைய குழந்தைத்தனத்தை, கோமாளித்தனத்தை, இப்படியாக அவளுடைய சினுங்களை, ஒன்றுபடிய அப்பாவித்தனத்தை ரசித்த நீங்கள் அவள் அறிவை ஏன் ரசிக்கவே இல்லை? சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம்,
சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் முயுவ விளக்க உரை. இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவர்க்கும் எளியனவாம், சொல்லியபடி செய்து முடித்தல் அரியனவாம். சாலமன் பாப்பையா விளக்க உரை. நான் இந்தச் செயலை இப்படிச் செய்யப் போகிறேன் என்று சொல்லுவது எல்லார்க்கும் சுலபம், சொல்லியபடியே அதைச் செய்து முடிப்பதுதான் கடினம். கலைஞர் விளக்க உரை. சொல்லுவது எல்லோருக்கும் எளிது, சொல்லியதைச் செய்து முடிப்பதுதான் கடினம்.